இங்க ஒருத்தருக்கு ஒரு மேஜிக் லிக்விட் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த லிக்விட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு நாய் வளர்த்திருப்பாரு. அந்த நாய்க்கு வந்து அத சாப்பாட்டுல கலந்து கொடுத்திருப்பாரு. கொஞ்ச நேரத்திலே அந்த நாய் வந்து ரொம்ப பெருசா மாறிடும். இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. சரி இப்ப இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவருக்கு வந்து ஒரு வயல் இருக்கும். அந்த வயல்ல போயிட்டு போட்ட உடனே வந்து அவர் மரத்துல இருக்க பழம் எல்லாமே ரொம்ப பெருசா மாறிடும். திராட்சை மரத்துல போட்ட உடனே இப்போ ஒரே ஒரு திராட்சை வந்து ஒரு ஆப்பிள் எந்த சைஸ்ல இருக்குமோ அந்த சைஸ்ல இருக்கு. அதனால இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு மார்க்கெட்ல வித்துடலாம் அப்படின்ட்டு போயிருப்பாரு. ஆனா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பெருசா இருக்கிறதுனால இவரும் வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் சொல்வாரு. அதனால யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு மட்டும் பல்க் ஆர்டர் பண்ணிருப்பா. சரி அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட டெலிவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போறப்போ வந்துட்டு இப்ப அந்த பொண்ணு அவரை உள்ள எடுத்துட்டு போயிடுவா. அந்த பொண்ணு வர பயங்கர அழகா இருப்பா. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்ப இந்த பொண்ணோட கல்யாண போட்டோ அங்க இருக்கும். இந்த பொண்ணோட ஹஸ்பண்டே இவர் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்பாரு. யார் அப்படின்னா இப்ப இவரோட வயலுக்குள்ள வந்துட்டு இன்னொரு கப்பல் உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான் போல இருக்கு. யாருக்கும் தெரியாம வந்து இங்க உட்காந்துருக்காங்க போல அப்படின்ட்டு அவரும் வந்து துரத்தி விட்டுருப்பாரு. ஆனா இந்த போட்டோ வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இப்ப இந்த பொண்ணு வந்து அவர் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு தெரிய வரும். ஆனா இவர் வந்து உண்மையை சொல்ல மாட்டாரு. நல்லா இருக்க குடும்பத்தை நம்ம எதுக்காக பிரிக்கணும் அப்படின்ட்டு அவரும் வந்து சைலண்டாவே இருப்பாரு. ஆனா பார்த்தா இப்ப இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பா. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஏன் இப்பெல்லாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ என் ஹஸ்பண்ட் ஒன்றும் நல்லவன் கிடையாது. இப்ப எனக்கும் வந்து கேன்சர் இருக்கு. கொஞ்ச நாள்ல நானும் இறந்துருவேன். அதனால இருக்கிறவருக்கு சந்தோஷமா இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்வா. இவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்றதுலாம் ரொம்ப தப்பு. உனக்கு என்ன இப்ப பிரச்சனை இருக்கு, அது சரி பண்ணும் அவ்வளவுதானே, இந்த லிக்விட குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாரு. அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே இருக்காதுதான். ஆனா சும்மா குடிச்சு பாப்பா. இப்ப இந்த பொண்ணுக்குள்ளே வந்து ஒரு புது எனர்ஜி கிடைச்சிருக்கும். அந்த லிக்விட குடிச்சதுனால இப்ப இந்த பொண்ணுக்கு இருந்த கேன்சர் எல்லாமே சரியாகிரும். இப்ப அந்த பொண்ணோடைய அப்பா இருப்பார்ல, அவர் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து இந்த பழம் வித்துட்டு இருந்தார்ல, அவரை வந்து கூட்டிட்டு வந்திருப்பா. என் ஹஸ்பண்டை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்வா. எதனால டிவோர்ஸ் பண்ணும் அப்படின்னு கேட்கிறப்போ இப்ப அவங்க ஹஸ்பண்டோட அந்த போட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எல்லாரும் முன்னாடி போட்டு காமிச்சிருவா. உடனே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட மாமனார் கிட்ட காலில் விழுந்து இதுக்கு மேல நான் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், உங்க பொண்ணு நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கெஞ்சிட்டு இருப்பாரு. மாமனாரும் சரி அதான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாருல, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுரு அப்படின்ட்டு பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா இப்ப அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதனால இப்போ ஒரு போட்டி நடக்குது. உங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருளை கிஃப்டா எடுத்துட்டு வந்து தரீங்களோ அவங்களுக்கு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்வாரு. இப்போ இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஆன்டிக் பீஸ்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிடுவாங்க. ஆனா இந்த பக்கம் இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்ல, சில பழங்க மட்டும் தான் இருக்கு. அதை தான் எடுத்துட்டு போயிட்டு கொடுப்பாரு. இப்போ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்லாம் இதெல்லாம் ஒரு பொருள்னு எடுத்துட்டு வந்துட்டான் பாரு அப்படின்ட்டு தூக்கி போட்டு அதை மெரிச்சிருவாரு. அந்த டைம்ல தான் இன்னொரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு ரொம்ப பெரிய பணக்காரி தான். இவரோட மேஜிக் லிக்விட்லாம் எப்படி வேலை செய்யுதா அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. மேஜிக் லிக்விட்னால வளர்த்த இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்லாம் வரும் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து இப்போ இந்த ஒரு பழத்துக்கே வந்து $5 மில்லியன் கொடுத்து வாங்கிப்பா. சாதா ஒரு பழம் தானே அப்படின்ட்டு அதை கீழே போட்டு நசுக்கியிருப்பாரு. ஆனா அந்த பழம் தான் வந்து இப்போ அவ்வளோ பெரிய காசு அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு.